உங்களுடைய அடிப்படை கொள்கை பிஜேபி எதிர்ப்பு, பாசிச எதிர்ப்புன்னு. அதில் கொஞ்சம் கூட எந்த தீவிரமும் காட்டாத ஒரு கட்சியோடு இணைந்து அவங்களோட பயணிப்போம் சொல்கிறத உங்களுக்கான ஒரு வீக்னஸாக பார்க்குறாங்களே. இல்லை, அதாவது இல்லை உங்களுக்கு சுயநலமா? அது சார் சொன்னார் சுயநலன்ட்டு. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சுயநலம் உண்டு. என்ன சுயநலம்னா, பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மண்ணில், பெரியார் மண்ணில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற கொள்கை சுயநலம் எங்களுக்கு உண்டு. அந்த கொள்கை சுயநலத்தை வேண்டுமானால் சார் சொல்கிற சுயநலமாக எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எந்த விதத்திலும் நாங்கள் பதவிக்கோ அல்லது சீட்டுக்கோ நோட்டுக்கோ ஆசைப்பட்டு எந்த முடிவையும் நாங்கள் எடுத்ததில்லை. கொள்கை சார்ந்து மட்டுமே முடிவு எடுத்திருக்கிறோம், கொள்கை சார்ந்து மட்டுமே இயங்குகிறோம். அதுதான் எங்களுக்கான, அல்லது எங்களுக்கு சுயநலம் வேணும், பதவி வேணும் அப்படின்னா எங்கே வேணுமாலும் போகலாமே. தோழர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டது போல் பதவி வேணும்னா பிஜேபி என்றைக்கே எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்களே, எத்தனையோ பதவிகளை எத்தனையோ முறை ஆஃபர் பண்ணாங்களே, போக தெரியாதா? அது அல்ல எங்களுக்கு கொள்கை ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. அப்போ அந்த கொள்கை அடிப்படையில் தான் எங்களுக்கு சுயநலம் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு ஆதாயமும், அரசியல் ஆதாயமும் எங்களுக்கு கிடையாது. தாவேகா பிஜேபி எதிர்ப்பை சரியா செய்யவே இல்லை, அவங்க கிட்ட இவங்க ஏன் போய் நிக்கிறாங்க, இவங்க ஏன் கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பிஜேபி எதிர்ப்பை சந்தேகப்படுறாங்க. நீங்க சந்தேகப்படுறீங்களா? அதுல உறுதியா இருக்கீங்களா? நாங்க பிஜேபி எதிர்ப்புல தாவேகா உறுதியாக இருப்பதாக நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை என்பதை எங்கள் தலைவர் சுட்டி காட்டியிருக்கார். இதுக்கு முன்னாடியே சுட்டி காட்டியிருக்கார். இவர் நம்ம சார் காமேஷ் சார் சொன்னது போல் பாஜக பெற்றெடுத்த, அதாவது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைதான் தாவேகா என்கிற அந்த சந்தேகத்தை எழுப்பியதும் நாங்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு, தொடர்ச்சியான நிலைப்பாடு அதை எங்கள் அந்த சந்தேகத்தை எங்களுக்கு நீக்கி இருக்கிறது. தீகா போராட்டத்துக்கு எதுக்கு தடை விதிக்கிறீங்க? அதில் நாங்களுமே அதை தப்புன்னு சொல்லியிருக்கோமே. விசிகா சார் ஒரு நிமிஷம், லெட் மீ கம்ப்ளீட் ஃபர்ஸ்ட். அதில் தாவேகா அரசு இதற்கு தடை விதித்ததை எதிர்த்து முதல்ல அறிக்கையை எங்கள் தலைவர் வெளியிட்டார். இந்த நிலைப்பாடை நீங்கள் மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு விஷயம். நான் அவர் தோழர் செந்தில்வேல் சொன்னதில் நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அது சார் தோழர் என்ன சொன்னார்னா, இப்போ தாவேகா அரசு நடக்குது, விஜய் முதலமைச்சராக இருக்கிறாரு, திருமாவளவன் நான் முதலமைச்சராக வர வேண்டும், நாம் ஆளும் கட்சியாக வர வேண்டும்னு சொல்கிறாரு. அப்படின்னா விஜய் முதலமைச்சர்ல திருமாவளவன் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. உண்மை உண்மை புரிந்து கொள்ளலாமா? என்ன அவருடைய ஸ்ட்ராட்டஜி உங்க வாயால கேட்டு அறிய விரும்புறேன். அப்படி புரிந்து கொள்ளலாம். ஆனால் என்னன்னா, எதிர்காலத்தில் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாங்க இன்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலைப்பாடை எட்டி இருக்கிறோம். எட்டி இருப்பது என்பது காலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. காலம் அந்த அதை கணிஞ்சி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் ஆட்சியிலும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று திமுக சொன்னது தோழருக்கும் தெரியும். மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது என்று சொன்னவர். அப்போ அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னால் அதுக்கான காலம் கணியும் போது நாங்கள் நிச்சயமாக அதை நிர்பந்தப்படுத்துவோம்னு சொல்லி வந்தோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல, இன்னைக்கு நேற்று ஒரு மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாநாடு பார்த்துருப்பீங்க, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. மிகப்பெரிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். நாங்க 5 லட்சம் பேர் எதிர்பார்த்தாலும் 15 லட்சம் பேர் திரண்டுட்டாங்க. வெளியில இந்த பக்கம் திருச்சி ரோட்ல 10 கிலோமீட்டர், சென்னை ரோட்ல 10 கிலோமீட்டர் வண்டி வாகனங்கள் நிறைஞ்சு நின்று விடிய காலம் 3 மணிக்கு தான் அந்த இடத்துல இருந்து வாகனங்கள் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது என்பதான் இன்னைக்கு காவல்துறையோட ரிப்போர்ட். அந்த அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறோம். ஏன் பங்கேற்றோம்? அரசியல் ஆதாயம் தேடி நாங்கள் பங்கேற்கல. எங்களுக்கு எந்த அரசியல் ஆதாயத்தை பாஜக பெற்றுவிடக்கூடாது, ஆர்எஸ்எஸ் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக. அதாவது இன்னைக்கு ஒரு 10 சீட்டு கம்மியா இருக்குங்கிறதுனாலயே பாஜக ஆர்எஸ்எஸ் கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி என்கிற போர்வையில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் பங்கேற்றமையில் அது எங்களுக்கு அரசியல் ஆதாயம் எதுவும் கிடையாது. பாஜக ஆர்எஸ்எஸ் அரசியல் ஆதாயம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு மாஸ், இவ்வளவு ஜென்சி கூட்டத்தை இன்னைக்கு லட்சக்கணக்கில் நேற்று திரண்டிருக்கிறான். நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று நாங்கள் நிறுவினால் முதல் சந்தோஷத்தை தோழர் செந்தில் பெறுவார் என்று சொல்வார்களே, அந்த சந்தோஷத்தை ஜனநாயக சக்திகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு ஆளும் இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதில் எதிர்காலத்தில் நாங்கள் முதலமைச்சராக வருவோம் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதை சொல்றதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இது யாருக்கு எதிரானது? விஜய்க்கு மட்டும் எதிரானதல்ல, ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரானது, உதயநிதிக்கு எதிரானது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரானது, சீமானுக்கும் எதிரானது. அப்படி பார்த்தால், ஆனால்
உழைக்கும் மக்களுக்கு ஆதரவானது, அவர்களுக்கான வந்து அதிகாரத்தை கொடுப்பது. ஆகவே அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை மறைத்துக் கொள்ள வேண்டிய அவசியங்களும் எங்களுக்கு கிடையாது. ரைட்.